சிட்டுக்குருவிகள் பெருக்கத்திற்காக பாடுபட்டு வரும் சென்னையைச் சேர்ந்த கூடுகள் என்ற அறக்கட்டளையின் பணிகள் குறித்து பிரதமர் மோடி மனதின் குரல் வானொலி நிகழ்ச்சியில் பாராட்டியுள்ளார். NCC எனப்படும் சாரணர் படையில் சேர இளைஞர்கள் அதிக அளவில் முன்வர வேண்டும் என்றும் பிரதமர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். பிரதமர் மோடி மனதின் குரல் என்ற பெயரில் மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமைகளில் வானொலியில் உரையாற்றி வருகிறார். அதில் இன்று ஆற்றிய உரையில் வரும் ஜனவரி மாதம் டெல்லியில் உலகெங்கும் உள்ள இந்திய இளைஞர்கள் பங்கேற்கும் மாநாடு நடைபெறும் என தெரிவித்தார். இதில் பங்கேற்கும் இளைஞர்கள் இந்தியாவின் வளர்ச்சிக்கான யோசனைகளை அளிக்கலாம் என்றும் தெரிவித்தார். இதையடுத்து சென்னையில் செயல்பட்டு வரும் சிட்டுக்குருவிகள் பரவலாக்கத்திற்காக பாடுபட்டு வரும் கூடுகள் என்ற அறக்கட்டளையின் செயல்பாடுகளையும் புகழ்ந்தார். चेन्नई के कुडुगल ट्रस्ट ने गोरैया की आबादी बढ़ाने के लिए स्कूल के बच्चों को अपने अभियान में शामिल किया है। संस्थान के लोग स्कूलों में जाकर बच्चों को बताते हैं कि गोरैया रोजमर्रा के जीवन में कितनी महत्वपूर्ण है। சிட்டுக்குருவிகள் இனப்பெருக்கம் மற்றும் வாழ்வாதாரத்திற்காக இந்த அமைப்பு பாடுபட்டு வருகிறது. சிட்டுக்குருவிகள் எண்ணிக்கையை அதிகரிக்க வீடுகள் தோறும் சிறு மரக்கூண்டுகளை வழங்கும் பணிகளையும் இந்த அறக்கட்டளை செய்து வருகிறது. இப்போ நார்த் சென்னையில் காமனாக ஓரளவுக்கு எல்லாருமே பார்க்குற மாதிரி நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இது சென்னை ஃபுல்லாக நாங்கள் கொண்டு வரணும் தான் எங்களோட டார்கெட்டு. இப்போது வேளச்சேரி அந்த கொஞ்சம் அந்த வில்லிவாக்கம் இந்த சைட்லாம் கொஞ்சம் மூவ் பண்ணி கொண்டு போயிருக்கோம். ஸோ அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு 1,00,000 நெஸ்ட் பாக்ஸ் வந்து சென்னை ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் மூலியமாக கொடுக்கணும் அப்படின்றது தான் எங்களோட ஃபியூச்சர் பிளான். அரசு அலுவலகங்களை தூய்மையாகவும் ஒழுங்குடனும் பேணி பராமரிக்கும் திட்டம் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் இதன் மூலம் அரசு அலுவலகங்கள் குறித்த நேர்மறையான எண்ணம் ஏற்படுத்தப்பட்டு வருவதாகவும் பிரதமர் தெரிவித்தார். கயானா போன்ற வெளிநாடுகளுக்கு அண்மையில் மேற்கொண்ட பயணம் குறித்த தனது அனுபவங்களையும் இந்த நிகழ்ச்சியில் நேயர்களுடன் பிரதமர் மோடி பகிர்ந்து கொண்டார்.